மக்களே இன்னைக்கான இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க முத்தி என்கின்ற காட்டான் வெப் சீரிஸை பற்றி தான் நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக அனலைஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையாகவே விஜய் பார்வதி வந்து லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை வலுவிழந்து போய்விடும். உண்மையை சொல்லணும்னா விஜய் பார்வதி வந்து லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத நட்சத்திரமா நிச்சயம் விஜய் பார்வதி அப்படிங்கிற அந்த பெண் இருப்பாங்க. ஸோ என்னெல்லாம் நடந்தது ஏதெல்லாம் நடந்துங்க நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக இந்த வெப் சீரிஸை பற்றி தினசரி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஹைப்பும் தான் இந்த வீடியோவை விஜய் பார்வதி ஃபேன்ஸ் ஆகிய நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சஜஷனில் போய் காட்டும். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தை திரும்பவும் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம வெப் சீரிஸை முழுக்க நம்மளோட சேனலை தெளிவாக ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ சேனலை இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான எனேபிளாக போட்டு வச்சுங்க. விஜய் பார்வதி வந்து லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வந்து பக்காவாக இருக்குங்க. உண்மையாகவே கிராமத்து பெண்களுக்கு மட்டுமே இருக்கிற அந்த பேரழகை நான் விஜய் பார்வதியோட முகத்தில் பார்க்குறேன். பார்வதி வந்து பார்த்திங்கன்னா காளை பாண்டியன் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரோடைய மனைவியாக நடிச்சிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, மனைவினா வந்து கணவனை பேரழகாக பார்த்துக்கணும் அப்படி சொல்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அழகான மனைவியாக தான் வந்து விஜய் பார்வதி இருக்காங்க. ரொம்ப பாசக்கார பெண் பார்வதி வந்து பார்த்திங்கன்னா அந்த காளை பாண்டியனுடைய அந்த அவர் மேலே அவ்வளோ அளவு வச்சிருக்கு. எப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார கமருதீன் மேலே பார்வதி வந்து அப்படியே விட்டு கொடுக்காம பேபி பேபி பேபின்ட்டு அந்த ஒரு அந்யோன்யமான ஒரு அழகான காதல் இருக்குமில்ல, அந்த காதல் வந்து தன்னுடைய கணவன் கிட்ட இந்த வெப் சீரிஸில் தவிர்க்கவே முடியாத ஒரு ரோலாக வந்து அவள் என்ன சொல்கிறது ரொம்ப பிணக்கமாக அழகாக நேசிச்சுக்கிட்டு கணவனை வந்து ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு கணவன் கூட விளையாண்டுக்கிட்டு அவருக்கு வந்து என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அப்படி தான் ஒரு கேரக்டரை இருக்க போடுறாங்க. ஏன் இந்த வெப் சீரிஸை நம்ம பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா, கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸில் விஜய் பார்வதிக்கு வந்து பயங்கரமான லீட் ரோல் தான் கொடுத்துருக்குறாங்கிறது எனக்கு அந்த முதல் இன்ட்ரோவை எடுத்தோன்னே விஜய் பார்வதி தான் காட்டுறாங்க. நிச்சயம் பார்வதிக்கு இது ஒரு பெரிய ஆக்டிங் சொல்கிறது என்ன சொல்கிறது இது ஒரு இந்த முதல் வெப் சீரிஸை வந்து என்ன சொல்கிறது எல்லாத்தாலையும் பாராட்டப்படுற அளவுக்கு ஒரு நிச்சயம் ஒரு சரியான அங்கீகாரம் பார்வதிக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெப் சீரிஸ் பயங்கரமான நகைச்சுவையோட த்ரில்லரோட பக்காவாக இருக்க போகுது. அது இல்லாமல் ஒரு குட்டி குறும்பு மாமியா மருமகளோட அந்த மொமெண்டெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. பார்வதியோட மாமியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான இந்த சீரியஸ்லேயே அந்த வெள்ளாட்டு கும்பை வந்து கட்டிச்சு அப்படி துப்பிட்டு புருஷனை எப்படி தடவி கொடுக்குறா பாரு அப்படிங்கிற அந்த மொமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியா மருமக சண்டை பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கான அந்த பெரிய அழகான பேரழகான காதல் நிச்சயம் சூப்பராக இருக்க போகுது. வெப் சீரிஸ் முழுக்க த்ரில்லராக இருக்க போகுது. அந்த முத்தி என்கின்ற காட்டான கண்டுபிடிக்கிற காவல்துறையாக இவர் போவார். அதில் காவல்துறையில் வந்து இவருக்கு ஏதாவது ஒன்று நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு கதை தெரியுது. ஏன்னா கதைக்களம் எப்படி இருக்குன்னா, பார்வதியோட அதாவது லலிதா அப்படிங்கிற அந்த கேரக்டரோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து காட்டான கண்டுபிடிக்கிற போகிற அந்த மொமெண்ட்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் பார்வதியே வந்து இறங்கி அந்த காட்டான் யார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. வைப் வித் பாரு அப்படிங்கிற அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி ரொம்பவே எக்ஸைட்டாக வந்து அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. அதில் தீபக் வந்து பயங்கரமாக நீங்கள் பக்காவாக ஆக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விக்ரம் வந்து பார்வதி உண்மையாக சொல்கிறேன் நீ சூப்பராக நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொன்னதாக இருக்கட்டும். நம்ம சபரி வந்து அந்த டீ கொடுக்குற சீனில் நீ சூப்பராக பண்ணியிருக்கிற பாரு, உண்மையாகவே நீ ஒரு திறமையான நடிகையாக வருவ அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி நாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சபை நாகரிகம் கருதி பார்வதியை கொஞ்சமாவது பாராட்டி இருக்கலாம், இவர் முழுக்க வன்மத்தை காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். அந்த வீடியோவை விஜய் சேதுபதியை பார்த்துட்டாரா என்னன்னு தெரில. உடனே இந்த மொமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பார்வதி நான் உண்மையாக சொல்கிறேன், நீ ஒரு திறமையான பெண், உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது, நீ சினிமாவில் வந்து பயங்கரமாக சாதிக்க போகிற, நிச்சயம் நல்லா வருவேன், என்ன சொல்கிறது நீ மீண்டும் இந்த இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக வாழணும் வளரணும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியை வந்து விஜய் சேதுபதி பாராட்டி ஒரு சின்னதாக ஒரு ஹக் கொடுத்த அந்த மொமெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்காக தாண்டா இந்த சீரியஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நிச்சயம் இந்த வெப் சீரியஸ்க்கு அப்புறம்
தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய டைரக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு வாய்ப்புகள் கொடுக்க காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இந்த பெண் வந்து நடிக்கிற மாதிரி தெரியல, அது வாழ்கிற மாதிரியே தான் தெரியுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல விஜய் பார்வதி வெப் சீரிஸில் லலிதா அப்படிங்கிற இந்த ரோலில் உண்மையாக நடிக்கல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் விஜய் பார்வதி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக வளம் வருவாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த கருத்தோடு உங்களுக்கு ஒத்துப்போன வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வெப் சீரிஸை பற்றின அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். பாய் மக்களே.